இதில் ஒரு பூச்சி இனம் இருக்குதுங்க. அது என்னென்னா ட்ராகன் ஃப்ளை அப்படிங்கிற இந்த தட்டாம்பூச்சி இருக்குது பார்த்தீங்களா? இந்த தட்டாம்பூச்சி தான் இதில் தண்ணியில் முட்டை போட்டு அது லார்வாக்கள் வந்து அப்படியே இங்கே பாருங்கள், அப்படியே மேலே வந்து அவங்க ரெக்க முளைச்சி பறந்து போயிடுவாங்க. அதுக்கு இதில் ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய பையன் இருக்கான் பார்த்தீங்களா, எனக்கு மேலே அவன் எந்த ஒரு உயிரினத்தையுமே கொல்லக்கூடாதுங்கிறதுல அவன் ரொம்ப ஒரு குறிக்கோளாக இருப்பான். எப்படின்னா, இப்போது இந்த ட்ராகன் ஃப்ளை அப்படிங்கிற ஒரு இந்த தட்டாம்பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதோட லார்வா இதில் நிறைய இருக்குது. மீன்களை நிறைய இந்த குட்டி போடுற அந்த மீன் குட்டிங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையுமே சாப்பிட்ருது. அப்புறம் என்ன பண்ணால் அவங்களால தீங்காக இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டான், இப்படியே பிடிச்சி இதை பாருங்க, இது ட்ராகன் ஃப்ளை தான். இது மீன் எங்கே போச்சு? இதில் ஒரு 10க்கு மேலே இந்த ட்ராகன் ஃப்ளை பிடிச்சி என் கையில் வந்துட்டாங்க. இந்த ட்ராகன் ஃப்ளைஸ் பிடிச்சி என்ன பண்ணியிருக்கான், ஒரு மீன் இல்லாத தொட்டியில் போட்டு வச்சுருக்கான். ஏன்னா அதிலேருந்து வெளியில் பறந்து போட்டோம் அப்படிங்கிறதுக்காக. ட்ராகன் ஃப்ளை தட்டாம்பூச்சி தண்ணியில் தான், ஐயோ திரும்ப விட்டுட்டேன், தண்ணியில் தான் முட்டை போட்டு தட்டாம்பூச்சியாக பறந்து போவோம். தாழ பறந்தால் மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. பிடிச்சிட்டேன். சரி, எதுலடா விட்டுருக்க? இதுலையா இதில் விட்டுருக்கான். இதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் இருக்குது. ஓகே, இதாக பாரு, இங்கே அங்கே பாருங்க. சரி, இதிலேருந்து பறந்து போட்டோம். இவங்க தான் நான் கொண்டு வந்து விட்டவங்க. ஓகே, அப்படியே இதில் அப்படியே மேலே ஏறிடுவாங்க. பறக்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது இதில் மேலே ஏறி அப்படியே அந்த கொசு எப்படி தோலை உரிச்சிட்டு வருமோ அந்த மாதிரி வெளியில் வந்து பறந்து போயிடும். ஓகே, பாய்.